ஸ்பைருலினான்னு சொல்லிட்டு சமீப காலத்தில் பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்துகிட்ருக்கு. அது என்ன ப்ராடக்ட் மேடம் ஸ்பைருலினா? ஸ்பைருலினா இது வந்துங்க ஒரு மூலிகை மாதிரி தான், கடல் பாசின்னு சொல்லலாம். இன்றைக்கு உலக அளவில் இந்த ஸ்பைருலினா தான் எப்படி சொல்கிறதுனா ஒரு நேச்சுரலான ஒரு சத்தான ஒரு டேப்லெட் நான் சாப்பிடணும், சத்து மாத்திரைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பைருலினா பேஸ்டு மெடிசன் எடுக்கனா பாடிக்கு நல்ல ஒரு ஸ்டாமினா கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ பொதுவாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய மெடிசன்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸுமே ஸ்பைருலினால இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நேச்சுரலாக இது நம்ம வந்து ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி, ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி இதை எடுத்துக்கலாமான்னா நிச்சயமாக எடுத்துக்கலாம். இதனால நிறைய நன்மைகளும் நம்ம உடலுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பைருலினா என்ன மேடம்? அது எது ஏலேருந்து எடுக்கிறாங்க? அதோட பூர்வீகம் என்ன? இது எப்போ வந்து இங்கே மக்கள் மத்தியில் வந்து அறிமுகமாச்சு? அது கொஞ்சம் கடல் பாசி வகை தான். கடல் பாசி இன்னைக்கு வந்து இது வந்து நிறைய ஃபார்ம்ஸ்ல எல்லாம் வளர்க்குறாங்க. ஸோ இப்போ அந்த கடல் பாசியை பதப்படுத்தி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து உணவிலையும் நம்ம இப்போ சேர்த்து சாப்பிட்றோம் இல்லைங்களா? கடல் பாசியை வச்சு செய்யக்கூடிய மருந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கடைகள்லையுமே கிடைக்கும். கடல் பாசி கடைகளில் கிடைக்கும், ஜெல் ஃபார்மில் கிடைக்கிது, பவுடர் ஃபார்மில் இருக்கும், டேப்லெட் ஃபார்மில் கிடைக்குது. ஸோ நிறைய ஃபார்ம்ஸில் இது நம்ம கிடைக்குது. இப்போ உணவிலுமே இப்போ வந்து இன்றைக்கி நிறைய மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து செய்யும்போது உணவில் வந்து கொஞ்சம் கடல் பாசி போட்டு செய்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ எப்பேற்பட்ட இப்போது ரொம்ப நாளாக எனக்கு வந்து உடலில் ஒரு ஃபீவர்லேருந்து வெளியில் வந்தவங்களை வச்சுக்கோங்களேன், டயர்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சத்தே இல்லை, அப்போ நிறைய சூப் சாப்பிடுங்க, நான்வெஜ்லேருந்து இப்போ மட்டன் சூப் சாப்பிடுங்க, ஆட்டுக்கால் சூப் குடிங்க. அந்த மாதிரி உடலை தேற்றுவதற்கு பெஸ்ட் டானிக் அப்படின்னா அந்த ஸ்பைருலினா சொல்லலாம். அதே மாதிரி வயதானவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்டாமினா இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க எடுத்துக்கலாம். ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா ஸ்பைருலினா அப்படின்ற இந்த கடல் பாசி, சைனோபாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மனிதர்கள், விலங்குகள், இந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே இதை சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்டு நான் வந்து பாடி பில்டப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை ப்ரோட்டீன் இல்லாததுனால நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். மசில் மாஸ்லேருந்து தலைமுடி உதிதல் பிரச்சனை, ஸ்கின் டோன் வந்து குறையிறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் செல்லோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே ப்ரோட்டீன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ப்ரோட்டீன் குறைபாடு நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையான பாசி வகை நம்ம வந்து உணவாகவோ இல்லை சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி பொடியாகவோ மாத்திரையாகவோ நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்பெஷலாக பார்த்தோம்னா உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டே போகிறாங்க, வயதிற்கேற்ற உடல் எடை இல்லைன்னு சொல்கிறவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி உடல் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கடல் பாசியை எடுத்துக்கலாம். இது நிறைய பேருக்கு சொல்லி அதை டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த எப்பவுமே சொல்லுவாங்க, காலையில் எந்திரிக்கிறேன் ஆனால் தூங்கின மாதிரியான ஒரு ஃபீலிங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் வலிக்குது. ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரவாங்கி, முடக்குவாதம் சொல்கிற நோய்கள் இருக்கிறவங்களுக்கு ஸ்பைருலினா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணணும்னா காலை மாலை 2 வேளையுமே இதை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஒரு 2 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஸ்பைருலினா, உலர்ந்த ஸ்பைருலினா பொடியாக இருந்தாலும் சரி, இந்த கடல் பாசி சுருள் பாசி இருந்தாலும் சரி, அதை தண்ணீரில் போட்டுக்கணும். ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சியோ சுக்கோ போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை டீ மாதிரி குடிக்கணும். ஸோ இதை குடிக்க என்ன ஆகுனா அந்த வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், சிலருக்குலாம் வந்து மசில் கிராம்ப்ஸ் அடிக்கடி வரும். ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சினால வரக்கூடிய ஒரு பிரச்சனை, மசில் கிராம்ப்ஸ் வருது, தசைகளில் வந்து பிடிப்பு வருது, பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய மசில் கிராம்ப்ஸ், இது எல்லாத்துக்குமே நமக்கு ஸ்பைருலினா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நான் டேப்லெட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஸோ 500 மில்லிகிராம் டேப்லெட்னா 2 எடுத்துக்கலாம், காலை 1, இரவு நேரத்தில் ஒரு மாத்திரை மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கலாம்? அடுத்தது ஒரு டவுட், எவ்வளோ நாளைக்கு நான் இந்த ஸ்பைருலினாவை சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு 3 மாதங்கள் சாப்பிட்டுட்டு 1 மாதத்துக்கு கேப் விட்டுட்டு அகைன் திரும்பவும் நம்ம இதை வந்து சாப்பிடலாம். குழந்தைகள் அப்படின்னா டெய்லி ஒரு டேப்லெட் மாதிரி கொடுக்கலாம். வயதானவர்களோ இல்லை டீ மாதிரி குடிக்கிறவங்களும் நம்ம சொல்கிற மாதிரி கஷாயம் பேசிஸ்லையும் எடுத்துகிட்டு வரலாம். ஜிம் போகிறவங்க அந்த மாதிரியான ஆட்கள் மட்டும் சாப்பிடலாமா, இல்லை ஜென்ரலாக இருக்க மக்களும் இதை எடுத்துக்கலாமா மேடம்? ஜிம் போகிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, நேச்சுரல் வந்து ஒரு ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஏன்னா இப்போது நிறைய மார்க்கெட்ஸில் வந்து மேம் நான் வந்து இந்த விட்டமின் டேப்லெட் சாப்பிட்றேன், கால்சியம் டேப்லெட், இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன், அப்போ அதே மாதிரி இந்த ஸ்பைருலினாவும் நான் சாப்பிட்லாமா
அதே மாதிரி இன்னைக்கு சீகவுட் ஆயில் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மீன் எண்ணெய் மாத்திரைகள் சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி குழந்தைகளுக்கு வரக்கூடாது அப்படின்னா ஸ்கூல்லேயே வந்து இது கவர்மெண்ட்ல கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ இது வந்து கேப்சூல் ஃபார்ம்ஸ்லேயே நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஸ்பைரலோனாவும் ஜென்ரலாக ஹெல்த்துக்கு எடுக்கலாம். தொடர்ந்து அதை நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஒரு 2 மாதங்கள் தொடர்ந்து ஸ்பைரலோனாவை நான் சாப்பிட்றேன்னா அடுத்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்பவும் அதை நம்ம சாப்பிடலாம். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். நிறைய ஒர்க் பண்ணுற பெண்களாக இருந்தாங்க வச்சுக்கோங்க, காலையிலேருந்து எனக்கு ஈவினிங் வரைக்கும் ரெஸ்டே இல்லாத மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பெண்கள் சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்களுக்கு, மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்பைரலோனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசி வகையிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். என்னென்னா கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கான குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் திரும்பவும் அதை சாப்பிடணும். எந்த ஒரு மருந்துமே தொடர்ந்து சாப்பிட்றது நல்லதில்லை. ஒரு 2 மாதங்கள் எடுத்து 1 மாதம் கேப் விட்டு அகைன் திரும்ப ஒரு 2 மாதம் அந்த மாதிரி சாப்பிடலாம். ஸ்பைரல்னா வந்து ஆண்மை குறைவு, இந்த செக்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எடுத்துக்கலாமா? தாராளமாக சாப்பிடலாம். தாராளமாக சாப்பிடலாம். இது நம்ம மருந்துகளோடு நம்ம கிட்ட வர பேஷண்ட் சொல்லுவாங்க, மேம் நான் இந்த மாதிரி ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணாரு, அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காராம், நான் நம்ம சித்தா மருந்தோடு சேர்த்து இதையும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா அதுவுமே வந்து இன்னைக்கு ஸ்பைரலோனா இருந்து செய்யக்கூடிய மருந்துகளும் சித்தால இருக்கு. ஸோ அந்த மருந்துகளோடு இதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து சாப்பிடுங்கன்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர, இந்த மருந்துகளோடு சித்த மருந்துகளோடு ஸ்பைரலோனாவும் தாராளமாக சாப்பிடலாம்.